பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டை ஆண்டிக்கிட்டு இருந்த 1893 வருஷம் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் கலங்கல்னு ஒரு குக்கிராமம். இன்னைக்கு அது ஏர்போர்ட் பக்கத்தில் பிஸியாக இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு மாட்டு வண்டி சத்தமும் விவசாயிங்க பாட்டும் தான் அந்த ஊரோட அடையாளமே. அங்கே மார்ச் 23 கோபால்சாமி அரங்கம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் நம்ம ஜிடி நாயுடு. அவரோட அப்பா ஒரு நடுத்தர விவசாயி. தன்னோட மகன் நல்லா படிச்சு பெரிய அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா சின்ன வயசுல இருந்தே நாயுடுவோட உலகமே வேற. மற்ற பசங்க கோழி விளையாடிக்கிட்டு இருந்தப்போ இவர் எங்கேயாவது ஒரு மெஷின் சத்தம் கேட்டா போதும் அங்க ஓடி போய் நின்றுவாரு. ஊர்ல இருந்த திண்ணை பள்ளிக்கூடத்துல நாயுடுவை சேர்த்தாங்க. ஆனா புத்தகத்துல இருந்த எழுத்துக்கள் அவருக்கு புரியாத பாஷை மாதிரி இருந்துச்சு. வாத்தியார் பாடம் நடத்தும் போது நாயுடுவோட கண்கள் ஜன்னலுக்கு வெளியில இருக்கிற கிணத்து கபிலை, அதாவது தண்ணி இறைக்கிற மெஷின் எப்படி சுத்துது, அந்த சக்கரம் ஏன் சத்தம் போடுதுன்னு பாக்குறதுல தான் இருக்கும். ஒரு டைம் வாத்தியார் இவரை கூப்பிட்டு ஒரு கணக்கு கேட்டிருக்காரு. அதுக்கு இவரு, ஐயா அந்த பக்கம் ஒரு வண்டி போகுது, அதோட சக்கரம் ஏன் ஒரு பக்கம் மட்டும் சாய்வா இருக்குன்னு திருப்பி கேள்வி கேட்டிருக்காரு. வாத்தியாருக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. அப்பவே நாயுடுவுக்கு புரிஞ்சு போச்சு, பள்ளிக்கூடம் நமக்கான இடம் இல்லைன்னு. 4ஆம் கிளாஸோட பேக்கை தூக்கி போட்டுட்டு வெளியே வந்துட்டாரு. படிப்புங்கிறது நாம செய்யற வேலையிலும் இருக்குன்னு அந்த சின்ன வயசுல அவருக்கு புரிஞ்சிடுச்சு. நாயுடுவுக்கு 16 வயசு இருக்கும்போதுதான் அவரோட வாழ்க்கையே மாறிச்சு. ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர் ராயல் என்ஃபீல்ட் பைக்ல அந்த ஊருக்கு வந்திருக்காரு. 1910 ஒரு பைக்கை பாக்குறதுங்கிறது இன்னைக்கு ஒரு விண்கலத்தை பாக்குற மாதிரி. ஊரே கூடி வேடிக்கை பார்க்க நாயுடு மட்டும் வண்டியோட என்ஜின் எப்படி துடிக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. இதை எப்படியாவது வாங்கிடணும்னு ஒரு வெறி அவருக்குள்ள வந்துடுச்சு. அப்பா 50 ரூபாய்ங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் தான். அவங்க அப்பா கஷ்டப்பட்டு சேர்த்து பீரோல வச்சிருந்த 50 ரூபாய ஒரு மதியம் யாரும் பார்க்காதப்போ நாயுடு எடுத்துட்டாரு. இது தப்புன்னு தெரிஞ்சாலும் அவரோட தேடலுக்கு இதுதான் ஆரம்பம்னு அவருக்கு தெரியும். ஒரு சின்ன மூட்டையோடு வீட்டை விட்டு வெளியே வந்து நேரா கோவைக்கு வந்தாரு. அங்க ஒரு இங்கிலீஷ்காரன் கிட்ட பேரம் பேசி அந்த பழைய பைக்கை 50 ரூபாய்க்கு வாங்கிட்டாரு. அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது இல்லையா, அதனால கோவையில ஒரு சின்ன மெக்கானிக் செட்ல நிறுத்தி வச்சிடறாரு. அடுத்த சில மாசங்கள் நாயுடுவோட வாழ்க்கைய அந்த செட்ல தான். கையெல்லாம் கிரீஸ், ஃபேஸ் எல்லாம் ஆயில். வண்டி ஓட்டுறதை விட அதை கலட்டி மாற்றுறதுல தான் அவருக்கு ஆர்வம் ஜாஸ்தி. சாப்பாட்டுக்கு காசு இல்லாததால ஒரு ஹோட்டல்ல சர்வர் வேலைக்கு சேர்றாரு. தட்டுல இட்லியை சுமந்துக்கிட்டு ஓடினாலோ அவரோட மூளை ஃபுல்லா அந்த என்ஜின் சிலிண்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கும். இந்த ஆரம்ப கால கஷ்டங்கள் தான் பின்னாடி அவர் பண்ணின பெரிய கண்டுபிடிப்புகளுக்கு அடித்தளமாகவும் அமைஞ்சது. மெஷின்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட நாயுடு அதை ஒரு தொழிலா மாத்தணும்னு நினைச்சாரு. 1920 கோவையில டிரான்ஸ்போர்ட் வசதியே கிடையாது. மக்கள் மைல் கணக்கா நடந்துதான் போவாங்க. இதை மாத்த ஏன் ஒரு பஸ்ஸை விடக்கூடாதுன்னு அவருக்கு தோணுச்சு. கையில காசு இல்லைனாலும் அவரோட திறமையை நம்பி ஒரு இங்கிலீஷ் கம்பெனி ஸ்டேன்ஸ் அவருக்கு வந்து தவணை முறையில ஒரு பழைய பஸ்ஸை கொடுத்தாங்க. அதுக்கு யுனைடெட் மோட்டார் சர்வீஸ்னு பேரும் வச்சாரு. அந்த பஸ்ஸுக்கு டிரைவர், மெக்கானிக், ஏன் சம்டைம்ஸ் கண்டக்டர் கூட அவரே தான். ஜிடி நாயுடுவோட பஸ் கரெக்டா 10 மணிக்குனா 10 மணிக்கு வரும். மக்கள் அவரோட பஸ் வரதை வச்சுதான் அவங்க கை கடிகாரத்தையே சரி பண்ணுவாங்களாம். ஒரு டைம் டிரைவர் லேட்டா வந்ததுக்காக பயணிகள் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த டிரைவரை தன்னோட சொந்த கார்ல ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்ச சம்பவம் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. வெறும் பஸ் ஓட்டுறதோட நிறுத்தாம டிக்கெட் கொடுக்கற குழப்பத்தை அவாய்ட் பண்றதுக்காக முதன்முறையா தானியங்கி டிக்கெட் மிஷினை இவரே ரெடி பண்றாரு. பஸ் எவ்வளவு ஸ்பீட்ல போகுதுன்னு பாக்குறதுக்கு ஸ்பீடோ மீட்டரும் வச்சிடறாரு. இதெல்லாம் அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டையே ஆச்சரியப்பட வச்சதுதான் உண்மை. சின்ன வயசுல ஆரம்பிச்ச தொழில் கொஞ்ச நாளையே 250 பஸ்களை கொண்ட ஒரு பெரிய சாம்ராஜ்யமா வளர்ந்துச்சு. இன்னைக்கு தேதியில அது கோடிக்கணக்கான சொத்து. ஆனா 1938 ஒரு அதிரடி முடிவை எடுத்தாரு. இந்த சொத்தெல்லாம் மக்களுக்கே சொந்தம்னு சொல்லி 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தன்னோட பஸ் கம்பெனிய அரசாங்கத்துக்கே இலவசமா தானம் கொடுத்துட்டாரு. இப்படி ஒரு தியாகத்தை அன்னைக்கு எந்த தொழிலதிபருமே பண்ணது கிடையாது. நாயுடுவோட புகழ் மெல்ல மெல்ல வெளிநாடுகளுக்கும் பரவ ஆரம்பிச்சது. மெஷின் மேல இருந்த ஆர்வத்தால ஐரோப்பிய நாடுகளுக்கு நிறைய டைம் ட்ரிப் போனாரு. அதுல முக்கியமானதுதான் ஜெர்மனி பயணம். ஒரு டைம் ஜெர்மனியோட ஒரு பெரிய ஃபேக்டரியில ஒரு ராட்சத மெஷின்ல டைனமோ பழுதாகி நின்னுடுச்சு. அங்க இருந்த பெரிய இன்ஜினியர்ஸ் எல்லாம் போராடியும் அதை சரி பண்ணவே முடியல. அங்க போன நாயுடு அந்த மெஷின் சத்தத்தை ஒரு நிமிஷம் கவனிச்சாரு. அப்புறம் ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து ஒரு இடத்துல தட்டிட்டு இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவ்வளவுதான், அந்த மெஷின் டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. வியந்து போன ஜெர்மனிக்காரங்க கோடிக்கணக்கில் சம்பளம் தரோம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனா என் அறிவும் உழைப்பும் என் நாட்டுக்கு தான்னு சொல்லிட்டு அதை மறுத்துட்டாரு. இயந்திரவியல் மட்டும் இல்லாம டெய்லி லைஃப்ல தேவைப்படுற நிறைய பொருட்களை கண்டுபிடிச்சாரு.
எலக்ட்ரிக் சேவிங் மெஷின் பிளேட் இல்லாம கரண்ட்ல சேவ் பண்ற மெஷினை அப்பவே ரெடி பண்ணாரு. நோட் என்ற மெஷின் காசை வேகமா எண்ணுற மெஷினை தயாரிச்சு கவர்மெண்ட்டுக்கு காட்டினாரு. ஜூஸ் எடுக்கிற மெஷின், அதாவது ஈஸியா ஜூஸ் எடுக்கிற கருவியை டிசைன் பண்ணாரு. ரொம்ப சின்ன சைஸ் கேமராக்களை உருவாக்கி போட்டோகிராஃபி துறையிலையும் ஒரு கலக்கு கலக்குனாரு. அதே மாதிரி விவசாயத்திலையும் அவர் ஒரு வித்தைக்காரர் தான். மெஷின்களை நேசிச்ச அதே நாயுடு மண்ணையும் நேசிச்சாரு. 18 இன்ச் நீளம் இருக்கிற கொட்டையே இல்லாத மாம்பழத்தை தன்னோட தோட்டத்துல விளைவிச்சாரு. ஒரே செடியில பல கலர்ல பூ பூக்க வைக்கிற ஹைபிரிட் முறையை கொண்டு வந்தாரு. செடிகளுக்கு பாட்டு பாடி காட்டினா அது சீக்கிரம் வளரும்னு ஆராய்ச்சி பண்ணாரு. அவர் உருவாக்குன அந்த அதிசய பருத்தியை பார்த்துட்டு அமெரிக்க விஞ்ஞானிகள் அதுக்கு நாயுடு காட்டனே பேர் வச்சு கௌரவப்படுத்தினாங்க. இவ்வளவு கண்டுபிடிச்சாலும் 100க்கு மேலான தன்னோட கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு முறை கூட அவர் காப்புரிமை வாங்கவே இல்லை. ஒரு மனிதனோட அறிவுங்கிறது மொத்த சமூகத்துக்கும் பயன்படணும், அது ஒருத்தர்கிட்டயே முடங்கி கிடக்க கூடாதுன்னு நினைச்சாரு. நாயுடுவோட கவனம் மெல்ல ஏழைகள் பக்கமும் திரும்பிச்சு. எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஒரு வீடு கட்ட ஆயிரக்கணக்கில் செலவான அந்த காலத்துல வெறும் 750 ரூபாயில ஒரு முழு வீட்டை கட்ட முடியும்னு டிசைன் பண்ணாரு. அதுவும் 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு வீட்டை கட்டி முடிக்கிற டெக்னாலஜியை செஞ்சு காட்டினாரு. படிப்புங்கிறது வெறும் புக்ல மட்டும் இல்லாம தொழிலா இருக்கணும்னு நினைச்சு கோவில நிறைய பாலிடெக்னிக் கல்லூரிகளை உருவாக்குனாரு. ஆர்தர் ஹோப் பாலிடெக்னிக் காலேஜை நிறுவி வசதி இல்லாத நிறைய பசங்களுக்கு தன்னோட சொந்த காசுல படிக்கவும் வச்சாரு. இவரோட சாதனையை பார்த்துட்டு ஈவேரா பெரியார் அவர்கள் இவரை தமிழகத்தின் நிதின்னு புகழ்ந்திருக்காரு. நோபல் பரிசு வாங்கின சி.வி. ராமன் அவர்களும் இவரோட பண்ணைக்கு வந்து நேர்ல பாராட்டியிருக்காரு. கடைசியா 1974 வருஷம் ஜனவரி 4ஆம் தேதி தன்னோட 81வது வயசுல அந்த அறிவுச்சுடர் அடைஞ்சது. அவர் மறைஞ்சாலோ கோவை அவினாசி ரோட்ல இருக்கிற ஜிடி நாயுடு மியூசியம் இன்றைக்கும் அவரோட சாதனையை உலகத்துக்கு சொல்லிட்டு இருக்கு. படிக்காத ஒரு மேதை, மிஷின்களின் நண்பன், ஜிடி நாயுடுவோட வாழ்க்கை ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒரு பாடம். டிகிரி சர்டிபிகேட் நம்மள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகலாம், ஆனா நம்ம கிட்ட இருக்கிற தேடலும் உழைப்பும் தான் நம்மள ஒரு வரலாற்று நாயகனா மாத்தும். இந்தியாவின் எடிசன்னு உலகம் போற்ற இந்த தமிழனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.